அதிரடி அறிவிப்புகளுக்கும் ஆச்சரியமான தோற்றங்களுக்கும் பெயர் போனவர் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தாலும் ஒரு முக்கியமான கொண்டாட்டத்திற்காக நேரம் ஒதுக்கியுள்ளார். அந்த கொண்டாட்டம் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் பிறந்த நாள் தான். சென்னைக்கும் படப்பிடிப்பு தளங்களுக்கும் இடையே பறந்து கொண்டிருந்தாலும் தலைவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. 74 வயதிலும் அவரது எனர்ஜிக்கும் ஸ்டைலுக்கும் ஈடு இணை இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார். இந்த நிகழ்வில் அவரது சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அனைவரையும் கவர்ந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை ஜூன் 21 அன்று இயக்குனர் நெல்சன் தனது 49 பிறந்த நாளை கொண்டாடினார். ஜெயிலர் நனு படக்குழுவினர் மற்றும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இணைந்து இந்த கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தங்கள் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட இந்த புகைப்படங்கள் தலைவரின் எளிமையையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றன. ரஜினிகாந்த் நெல்சனுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இது ஒரு அழகான தருணமாக அமைந்தது. நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவுடன் இணைந்து தலைவர் போஸ் கொடுத்த புகைப்படங்களும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இந்த புகைப்படங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நிலவும் மகிழ்ச்சியான சூழலை காட்டுகின்றன. நெல்சனுக்கு கேக் ஊட்டிவிடும் தலைவரின் செயல் அவரது அன்பான குணத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. இது தலைவரின் கிளாசிக் செய்கை. இந்த புகைப்படங்கள் அனைத்தும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. சூப்பர் ஸ்டாரின் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ஜெயிலர் 2 படத்திற்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 தென்னிந்திய சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாகும். இந்த படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்தே ரசிகர்கள் ஒவ்வொரு அப்டேட்டையும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். படத்தின் மீதான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் ஷாருக் கான் ஜெயிலர் 2 படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் என்ற வதந்தி பரவியது. இது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைவது ஒரு கனவு கூட்டணியாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் பாக்ஸ் ஆபீஸ் சவுத் இந்தியா இந்த வதந்தியை மறுத்துள்ளது. ஷாருக் கான் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கவில்லை என்றும் எந்த வகையிலும் அவர் இந்த படத்தில் சம்பந்தப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளித்தாலும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு குறையவில்லை. ஷாருக் கான் இல்லை என்றாலும் ஒரு பாலிவுட் நட்சத்திரம் ஜெயிலர் 2 படத்தில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நட்சத்திரத்தின் பெயர் இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இது படத்திற்கு மேலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிரடி ஆக்ஷன் படத்தில் ஒரு முக்கிய இந்தி நடிகர் இணைவது படத்தின் பிரம்மாண்டத்தை அதிகரிக்கும். ஜெயிலர் 2 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. படக்குழு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயிலர் 2 ஒருபுறம் இருக்க, ரஜினிகாந்தின் அடுத்த பெரிய படமான கூலி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இந்த படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் ரஜினிகாந்த் இணையும் முதல் படமாகும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. கூலி படத்தில் நாகார்ஜுனா அக்கினேனி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இது படத்திற்கு மேலும் ஒரு பெரிய பலத்தை சேர்க்கிறது. ஆகஸ்ட் 14 அன்று கூலி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் மோதலுக்கு தயாராக உள்ளது. ஹிருத்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் N.Tr நடிக்கும் வார் 2 படத்துடன் கூலி மோத உள்ளது. இந்த மோதல் இந்திய பாக்ஸ் ஆபீஸில் ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும். ரசிகர்கள் இந்த 2 படங்களையும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இருக்கும் போதும் கூலி படம் வெளியீட்டிற்கு தயாராக இருக்கும் போதும் தலைவர் ரஜினிகாந்த் சற்றும் ஓய்வெடுக்கவில்லை என்பது தெளிவாகிறது. அவரது எனர்ஜிக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஈடு இணை இல்லை. அவர் தொடர்ந்து ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார். தலைவரின் இந்த அசைக்க முடியாத பயணம் அவரது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. அடுத்தடுத்து வெளியாகும் அவரது படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் புதிய சாதனைகளை படைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தலைவரின் இந்த பயணத்தை நாம் அனைவரும் கொண்டாடுவோம்.